ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்களின் வைத்திராஜ் எல்ஹெச். நான் வைத்தீஸ்வரி பேசுகிறேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ரெட்டின்ஸ் பக்கத்தில் பாடியநல்லூரில் அங்காள ஈஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் திருவிழா நடக்கும். அதுவும் பங்குனி மாதம் 10 நாள் திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10வது நாள் தீமிதி திருவிழா. இதை பார்க்க தான் இப்போதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் திருவிழாவுடைய என்ட்ரன்ஸுக்குள்ளே போகிறோம். கூட்டம் பாருங்க எவ்வளோ இருக்குது, பயங்கரமாக கூட்டம் வந்திருந்தது. இன்னைக்கு 10வது நாள் திருவிழா, அதுவும் தீ மிதிக்கிற விழாவும் இன்னைக்கு இருக்கு. அதனாலே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் வந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் தீ மிதிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே நைட்டு இந்த கோவிலில் தங்கிட்டு தான் போவாங்களாம். அதனாலே பார்த்தீங்கன்னா எல்லாரும் கீழே பெட்ஷீட்லாம் போட்டுக்கின்னு உட்காந்துக்கின்னு இருந்தாங்க. நைட்டு இங்கே எல்லாமே தங்கிட்டு அதுக்கப்புறமா காலையில் தான் போவாங்க போல். செம்ம கூட்டங்க. ஆனால் தீ மிதிக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தது. நெருப்பு மெரிக்கிறத நாங்கள் எல்லாருமே நல்லாவே பார்த்தோம். இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும். இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய திருவிழான்னு தான் சொல்லலாம். இந்த திருவிழாவுடைய பரப்பளவு மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் இருக்குன்னா, இப்போ எங்கள் அம்மா ஊர் சைஸுக்கே இந்த திருவிழாவுடைய பரப்பளவு இருக்கும் அப்படின்னா சொல்லலாம். அவ்வளோ பெரிய திருவிழா, ஒரு ஊர் சைஸுக்கு இந்த திருவிழா இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவ்வளோ பெரிய திருவிழா. இந்த திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா ஊரை சுற்றி இருக்கிற நிறைய மக்கள் வருவாங்க. அதே மாதிரி நெருப்பு மெரிக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. 1 by 1 பொறுமையாக விட்டாங்க. மெரிக்கிற இடத்துல எந்த ஒரு க்ரௌடும் அதிகமாக சேர்த்துக்காமல் ஒருத்தர் தான் விட்டாங்க. இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், இந்த வீடியோவை பார்க்கும் போதே எவ்வளோ அழகா ஒருத்தராக விடுறாங்க சொல்லிட்டு. இப்போ தீ மிதிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி கேரளா மலம் வச்சுருந்தாங்க. கேரளா மலம் அதுக்கப்புறமா நெருப்பு மெரிச்சாங்க. அதுக்கப்புறம் சாமி அலங்காரம் பண்ணி நிறுத்தி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது திருவிழா. நானும் போன வருஷம் கூட திருவிழாவுக்கு வந்திருக்கிறேன். ஆனால் நெருப்பு மெரிக்கிறத பார்த்ததே கிடையாது. கூட்டமாக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா கூட அன்னைக்கு நெருப்பு மெரிக்கிறத பார்க்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த டைம் போய் பார்த்தே ஆகணுன்றதுக்காக தான் போனோம். ஆனால் கூட்டம் இருந்ததுங்க. ஆனால் நெருப்பு மெரிக்கிற இடத்துல மட்டும் பார்க்குற அளவுக்கு கூட்டம். இப்போ பார்க்குறாங்க, ஆனால் மக்கள் போயிடுறாங்க, பார்க்குறாங்க, போயிடுறாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தாங்க. நெருப்பு மெரிக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாலும் ஒருத்தராக பொறுமையாக விட்டாங்க. இந்த நெருப்பு மெரிக்கிறவங்க மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கிட்ட இருப்பாங்க. அத்தனை பேரையும் அவ்வளோ பொறுமையாக இறக்கி ஏற்றுனாங்க. அதுக்கப்புறம் நெருப்பு மெரிச்சு முடிச்சதுக்கப்புறமா அங்கே ஒரு பள்ளத்தில் சாணி மாதிரி கரைச்சி வச்சுருந்தாங்க. அதில் கால் வச்சுட்டு போகிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீ மிதிக்கிற பக்தர்கள் நைட்டு அந்த கோவிலில் தங்கிட்டு காலையில் தான் போவாங்க. திருவிழானா பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கலர் கலராக பலூன்ஸு, ராட்டனம், கடைங்க. திருவிழானா பேசிக்காக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு தீமிதி திருவிழானா அவ்வளோ பிடிக்கும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த திருவிழாவுக்கு வரும்போதே மனசெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாகிடும். கலர் கலராக அப்படியே நிறைய கூட்டம் எல்லாம் விற்பாங்க வேறு. இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுன்னு செம்ம ஜாலியாக இருக்கும். இந்த திருவிழாக்கெல்லாம் போகும்போது ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் சொன்னால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இவ்வளோ பெரிய திருவிழாவை நான் பாடியநல்லூர் தவிர வேறு எங்கேயுமே பார்த்ததில்ல. நிறைய இடத்துல திருவிழா பண்ணுவாங்க. இப்போ எங்கள் ஆயா வீட்டான எங்கள் அம்மா வீட்டானலாம் கூட நான் திருவிழா பார்த்துக்கிறேன். ஆனால் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான திருவிழா இதுவரையும் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இது பாடியநல்லூரில் மட்டும்தான் நடத்துகிறாங்க. சின்ன சின்ன ஊர்லாம் கூட திருவிழா பண்ணுவாங்க. ஆனால் அடிச்சுக்கின்னு சண்டை போட்டுக்கின்னு பிரச்சனை பண்ணிக்கின்னு அந்த மாதிரிலாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய திருவிழா நடக்குது. ஒரு சின்ன சண்டை கூட இல்லாமல் தீ மிதிக்கிற இடத்துல கூட அந்தளவுக்கு பரபரப்பு இல்லாமல் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இந்த திருவிழாவை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் மிஸ் பண்ணாமல் அடுத்த வருஷம் இந்த திருவிழா பாருங்கள். உண்மையாகவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த திருவிழாவில் இருக்கிற கடைங்க ராட்டனங்களை பற்றிலாம் சொல்லி ஆகணும். ராட்டனெல்லாம் பார்க்கவே அப்படி பயமாக இருந்தது. எவ்வளோ பெரிய ராட்டனெல்லாம் இருந்தது தெரியுமா. ஒரு சில ராட்டனெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது. அதெல்லாம் எப்படி தான் அதெல்லாம் எப்படி தான் போயிட்டு இவங்க வராங்களே எனக்கு ஒன்றுமே புரியல. அதை நின்று வேடிக்கை பார்க்குறேன். என்னாலேயே பயமாக இருக்குது. நான் அதெல்லாம் போகிறதுக்கு மிகப்பெரிய தைரியம் எனக்கு, உண்மையாகவே சொல்கிறேன். இந்த ரைட்லாம் எப்படி தான் போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் தைரியம் இருக்கிறவங்க போகிறாங்க.
ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் போகல, எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அது பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. நான் எங்கேருந்து அந்த ரைடெலாம் போகிறேன். ஆனால் ஒரு ரைடுக்கு 100 ரூபா பே பண்ணி போகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ரைடெலாம் இருந்தது. தவளை குதிக்கிற மாதிரி ரைடு, ஃப்ளைட் போகிற மாதிரி ரைடு, அதுக்கப்புறமா போட்டில் போகிற மாதிரி, இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, இந்த லைட் செட்டப்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, செம்ம சூப்பராக இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராமாக வச்சுருந்தாங்க. இந்த 10 நாள் பார்த்திங்கன்னா தினமும் ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறாங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறைய இந்த பேய் வீடு அந்த மாதிரிலாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து 10வது நாள் வேறு, கூட்டமாக அது செம்ம கூட்டங்க. இந்த கடைங்களை போய்ட்டு எதுவுமே வாங்கி சாப்பிடவே முடியல. 10 டேஸ் திருவிழாவில் இடையில எப்பயாவது போயிருந்தா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். கடைசியாக 10வது நாள் திருவிழா வேறு, அதுவும் தீமிதி திருவிழா வேறு, செம்ம கூட்டம் வந்திருந்தது. ஆனாலும் 10 நாள் திருவிழா தான், ஆனால் 13 நாள் வரைக்கும் அங்கே எல்லாமே இருக்கும், கடைங்க அதெல்லாமே இருக்கும். 13வது நாள் வரையுமே இருக்கும். ஆனால் அன்றைக்கி வந்து செம்ம க்ரௌடுன்னு தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி திருவிழாக்கெல்லாம் பசங்களை கூட்டிட்டு போனால் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க என் பசங்களுமே. அதுக்கப்புறம் பட்டாசு வெடித்தாங்க பாருங்கள், கண்டினியூவாக வெடிச்சிக்கினே இருக்கிறாங்க, பட்டாசு நிறுத்தவே மாட்டுறாங்க. எப்போ தான் நிறுத்தினாங்கன்னு கூட தெரியல. நாங்கள் இருக்கிற வரையுமே பட்டாசு வெடிச்சுன்னு தான் இருந்தாங்க, கண்டினியூவாக வெடிச்சிக்கினே இருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் கூட ஸ்டாப் பண்ணவே மாட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதுக்கு அதிகமாகவே வெடிச்சுன்னே இருக்கிறாங்க. யார் வெடிக்கிறாங்கன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு பட்டாசுமே பயங்கரமாக வெடிச்சிருந்தாங்க. இப்போ நான் காமிக்கிற பாருங்கள் இந்த ரைடு, இதெல்லாம் வந்து எப்படி தான் போகிறாங்கன்னு கண்டிப்பாக சொல்லவே முடியலைங்க. இங்கேருந்து பார்க்கும் போதே அப்படி பயமாக இருக்குது. இதெல்லாம் போயிட்டு உண்மையாக இதுக்கெல்லாம் செம்ம தைரியம் வேணுங்க. நான்லாம் போகவே மாட்டேன், எனக்குலாம் ஹார்ட் அட்டாக் வரா மாதிரியே இருக்கும். நீங்கள் அப்போலாம் போவீங்களா சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரைடு மட்டும் இல்லைங்க, இதை விட இன்னும் பயங்கரது பாருங்கள், ராட்டினெல்லாம் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது சொல்லிட்டு. இதெல்லாம் இப்படி தான் போகிறாங்களத்தில் அப்படியே மயக்கச்சு விழுந்துருவேன் நான்லாம் போனால். இதை விட இன்னொரு ராட்டினம் ஒன்று இருக்குது, அப்படியே பெல்ட் அடிக்கிற மாதிரி சுற்றி சுற்றி விடுற மாதிரி. அப்பா அதை பார்க்கும்போதே நமக்கு அப்படியே ஒரு மாதிரி கிர்ன்னு ஆயிடுச்சு போவாதுமே. ஆனால் அதில் போகிறாங்க பாருங்கள், அவங்களாம் வேறு லெவலுங்க. கடைங்கெல்லாம் கூட நிறைய இருந்தது, சின்ன கடைங்க பெரிய கடைங்க, நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நிறைய கடைங்கள்லாம் இங்கே இருந்தது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிஃபன் சாப்பாடு கடையெல்லாம் கூட இருந்தது. ஆனால் அந்த பக்கம் எங்களால் போகவே முடியல, நாங்கள் இந்த பக்கமே சுற்றின்னு வந்துட்டோம். அது வந்து கோயிலுக்கு அந்த பக்கம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, போக முடியல. ஒரே பக்கம் போயிட்டு வர மாதிரி தான், அந்த தீ மிதிக்கிறதுனால அந்த மாதிரி வழியை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, அதனால் அந்த பக்கம்லாம் போகலை. இதுவரையும் பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் சூப்பர் திருவிழாங்க. நீங்களும் இங்கே லோக்கலில் இருக்கிறீங்க இல்லை வெளியே உங்களால் வர முடியும்னு சொன்னால், இந்த வருஷம் வர முடியலனா கூட நெக்ஸ்ட் வருஷம் வந்து பாருங்கள். இந்த மாதிரி திருவிழா நீங்கள் பார்த்தே இறங்க மாட்டீங்க அப்படின்னு தான் சொல்லலாம். திருவிழாவில் பார்த்தீங்கன்னா டைம் போகிறதே தெரியல, திருவிழா விட்டு வெளியே வர மனசு இல்லை. அப்புறம் தீ மிதிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கியூ பெருசாக இருந்தது, எப்போ மெரிச்சு முடிப்பாங்கன்னே தெரியல. நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.